நாகர்கோவில் தினத்தந்தி வழங்கும் வணக்கம் கன்னியாகுமரி நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுகளை ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் வழங்குகிறார். சென்னையினுடைய கடல் பரப்பு எப்படி இருக்கிறது, கடற்கரை காட்சிகள் என்ன அப்படின்னு மெரினாவிலிருந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். மெரினா கடற்கரை இப்போது இயல்பான நிலையில் இல்லை, ஆனால் அதே நேரத்தில் வெறிச்சோடியும் காணப்படவில்லை. கடற்கரைக்கு போகக்கூடாது இந்த சூழல் அப்படின்னு எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. அலையின் சீற்றத்தை கடுமையாக பார்க்க முடிகிறது. ஆனாலும் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் உணர வேண்டியது, குழந்தைகளோடு பெற்றோர்கள் சென்றிருக்காங்க. ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பலரும் அந்த கரைகளை நம்ம பார்க்க முடிகிறது. ஆபத்தான சூழலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் குழந்தைகள், பெற்றோர், பள்ளி மாணவர்கள் கிட்டத்தட்ட 20-30 பேரை நம்ம காட்சிகளில் பார்க்க முடிந்தது. அப்படின்னு இயல்பு நிலையாகவே இருக்கிறது மெரினா. அலையின் சீற்றம் அதிகமாக இருக்கிறது. இது போன்ற சூழலில் அங்கே நிலை கொள்ளக்கூடாது அப்படின்ற எச்சரிக்கை இருக்கிறது. நாளைக்கு தான் சென்னைக்கு அது வருது அப்படின்னாலும் கூட இப்போது இன்னும் சில மணி நேரங்களில் மழை தொடங்க இருக்கிறது. அப்படி மழை தொடங்குகின்ற போது இந்த கடற்பரப்பில் இன்னும் சீற்றம் அதிகமாக இருக்கும், காற்றும் அதிகமாக இருக்கும். ஆனாலும் காட்சிகளில் பார்ப்பது அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஆட்கள் இருக்கிறாங்கன்றதை பார்க்குறோம். குழந்தைகளோட பெற்றோர்கள் வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஏற்கனவே காவல்துறையினர்லாம் அங்கே இருப்பாங்க. இவங்களெல்லாம் மழை, புயல் போன்ற சூழல்களில் இப்படி பார்க்க போய் தான் பலரும் மாட்டிக்கொள்கிறார்கள் அப்படின்றத பார்க்குறோம். பாருங்கள், மாணவர்கள்லாம் ஓடி விளையாண்டு கொண்டிருப்பதை பார்க்குறோம். இது அதற்கான நேரம் அல்ல அப்படின்றதையும் நம்ம குறிப்பிட வேண்டிய சமூக பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இதே மாதிரி தான் குழந்தைகளோடு வராதிங்க அப்படின்ற எச்சரிக்கையும் கூட கூட்டங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போது குழந்தைகளோடு மெரினா கடற்கரையில் பெற்றோர்கள் இருக்காங்க. ஒரு பையன் குளிச்சுட்டு இருக்கான் பாருங்கள், ஒரு சின்ன பையன். கடலுடைய அலை சீற்றத்தை பாருங்கள். அதையும் மீறி ஆபத்தை பொருட்படுத்தாமல் சிறுவர்கள் குளித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியும் பதிவாகி வருகிறது தந்தி டிவியில். தொடர்ந்து மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய நிலவரம் என்ன அப்படின்றத செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். புயல் காரணமாக சென்னையில் மழையினுடைய தீவிரம் என்பது சற்று அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. காற்றினுடைய வேகமும் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. சென்னை மெரினா கடற்கரையில் கடலில் ஆக்ரோஷமாக எழக்கூடிய அலைகளினுடைய காட்சிகள் அதை உணர்த்தும். ஆனால் ஆபத்தை உணராமல் கடற்கரையில் மணல் பரப்புகளில் குடும்பமாக கூட்டம் கூட்டமாக பொதுமக்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். தமிழக அரசு கடற்கரை, பூங்கா உள்ளிட்ட பொழுதுபோக்கு தலங்களுக்கு வருகை தர வேண்டாம், அவசியமின்றி வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் அப்படிங்கிறது தமிழக அரசினுடைய உத்தரவாக இருக்கிறது. ஆனால் பொதுமக்கள் அதற்கு செவிசாய்க்காமல் மெரினா கடற்கரைக்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த ஆபத்தை உணராமல் வரக்கூடிய பொதுமக்களுக்கு காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்த வண்ணம் இருக்கிறார்கள். மாலையில் நேரத்தில் மழை மற்றும் காற்றினுடைய தீவிரம் என்பது அதிகரிக்க தொடங்கி நாளை வரை சென்னையில் மழை பெய்யும் அப்படிங்கிறதா வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையாக விடுத்திருக்கிறது. இதை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் அவசியமின்றி வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம், பொழுதுபோக்கு தலங்களுக்கு வருகை தர வேண்டாம் அப்படிங்கிறது தமிழக அரசு உத்தரவாக பிறப்பித்திருக்கிறது. அந்த உத்தரவுக்கு கட்டுப்பட்டு பாதுகாப்பான இடங்கள் மற்றும் நிவாரண முகாம்கள் வீட்டிலேயே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் தமிழக
தமிழக அரசினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. மெரினா கடற்கரையில் ஆக்ரோஷமான அலைகளுக்கு மத்தியில் பொதுமக்கள் கடற்கரையில் மணப்பரப்பில் தொடர்ந்து அவர்கள் தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளக்கூடிய காட்சிகளும், அதே நேரத்தில் ஆபத்தை உணராமல் வரக்கூடிய பொதுமக்களை காவல்துறையினர் இங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளும் வரக்கூடிய மணி நேரங்களில் இருக்கும். காரணம் என்னவென்றால் சென்னையை நோக்கி புயல் வரும் பட்சத்தில் இங்கு மழை மற்றும் அதே நேரத்தில் காற்றினுடைய வேகம் என்பது அதிகரிக்கும். இதை பொதுமக்கள் உணர்ந்து வீட்டிலேயே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா தமிழக அரசினுடைய உத்தரவாக உள்ளது. நாகர்கோவில் தினத்தந்தி வழங்கும் வணக்கம் கன்னியாகுமரி நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுகளை ரொட்டேரியன் டாக்டர் கே. சீனிவாசன் வழங்குகிறார்.